வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். கொய் ஃபிஷ்க்கு ஏன் இந்த செதில்லாம் உதிர்ந்து போகுது, அதுக்கு வந்து 3 ரீசன் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வெளியூரில் ஆர்டர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 1 ஆர் 2 டேஸ் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த கொரியரில் வர அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமிங்கில் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால கூட அதோட செதில்கள் இருக்கலாம். இன்னொன்று பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், மூணாவது வந்து பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். இதை உடனடியாக ரெக்கவர் பண்ணணும்னா முதல்ல வந்து சால்ட் வாட்டரில் குவாரண்டைன் வைங்க 1 ஆர் 2 டேஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சரியாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பக்கத்தில் இருக்க அக்வேரியம் ஷாப்பில் போய் கொய் ஃபிஷ்ஷுக்குன்னு மெடிசின்ஸ் நிறையா இருக்குது, அந்த மெடிசின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இது எதுவுமே சரிப்படணுன்னாக்கா இமிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வெட்டினரி, அதாவது ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வெட்டினரி டாக்டர்ஸை இல்லை யாராவது வந்து நல்லா நாலேஜ் உள்ள ஆளை நீங்கள் வந்து இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொய் ஃபிஷ் ரொம்ப வருஷமாக வளர்க்குறீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க, இதை சால்வ் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், கொய் ஃபிஷ் வளர்க்குற எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.